ஹாய் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு சேவிங்ஸ் பிளான் 2023. இந்த வீடியோவில் நம்ம டாப் 5 கவர்மெண்ட் பேங்க்கோட எஃப்டிக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை அதிகப்படுத்தியிருக்காங்க. எந்தெந்த பேங்க்கில் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத பற்றின ஃபுல் டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் முறை நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்டேட் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ரெப்போ ரேட்டை அதிகப்படுத்தினதுக்கு பிறகு ப்ரைவேட் செக்டார் பேங்க்குங்களையும் பப்ளிக் செக்டார் பேங்க்குங்களையும் எஃப்டிக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நார்மல் எஃப்டியை கம்பேர் பண்ணும்போது சீனியர் சிட்டிசன்களுக்கு கூடுதலாகவே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு டேபிளர் காலம் மூலிமா டாப் 5 பப்ளிக் செக்டார் பேங்க்கோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டாப் ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய பேங்க் ஆஃப் பரோடாவினுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 17 அன்னைக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சீனியர் சிட்டிசன்களுக்காகவே 7.55% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வழங்கியிருக்காங்க. சீனியர் சிட்டிசனுங்க 399 நாளைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே, அதாவது எஃப்டி ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே அவங்களுக்கு 7.55%க்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வழங்குறாங்க. இந்த திட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஒரு 5 to 10 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு 7.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. டாப் 2ல இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3.50 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 7.50 அளவுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ வழங்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 வருஷத்துலேருந்து, அதாவது சீனியர் சிட்டிசன்கள் 2 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளார அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு 7.50 அளவுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வழங்கிட்டு இருக்காங்க. இந்த எஸ்பிஐலே அம்ரித் கலாஸ் அப்படின்ற ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் சீனியர் சிட்டிசன்களுக்கு 7.6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வழங்கிட்டு இருக்காங்க. இதனோட மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது 400 டேஸ், அதாவது 400 நாட்கள் தான். ஸோ இந்த அம்ரித் கலாஸ் பற்றின ஃபுல் டீட்டெயிலாக நம்ம சேனலில் வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த திட்டத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் டாப் 3ல இருக்கக்கூடிய பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்க 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து இப்போது 7.75 அளவுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வழங்கிட்டு இருக்காங்க. இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் சீனியர் சிட்டிசனுங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 கோடி ரூபாய்க்கு கீழே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அவங்களுக்கு இந்த 7.55% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வழங்குறாங்க. இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்லேயே சூப்பர் சீனியர் சிட்டிசனுங்களுக்காக 8.05 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வழங்கிட்டு இருக்காங்க. அதாவது சூப்பர் சீனியருங்க இந்த ஸ்கீமில், அதாவது இந்த எஃப்டி திட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாக்க அவங்களுக்கு 8.05 அளவுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வழங்குறாங்க. இதனோட மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது 666 நாட்களுக்கு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாக்க இந்த 8.05 அளவுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அடுத்ததா டாப் 4ல இருக்கக்கூடிய கனரா பேங்க். இந்த கனரா பேங்க் இப்போது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு சீனியர் சிட்டிசனுங்களுக்கு 7.65 அளவுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வழங்கிட்டு இருக்காங்க. இந்த கனரா பேங்க்கில் சீனியர் சிட்டிசனுங்க 400 நாட்கள் எஃப்டி திட்டத்தை தொடங்குறாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு 7.65 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், அதுவே 7 to 45 டேஸ்க்கு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க எஃப்டி திட்டத்தில் அப்படின்னாக்க அவங்களுக்கு 3.25 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வழங்குறாங்க இந்த சீனியர் சிட்டிசன்களுக்கு. அடுத்ததா 5வதா இருக்கக்கூடிய பஞ்சாப் அண்ட் சிண்ட் பேங்க்கு 3.30 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து இப்போது 7.25 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வழங்கிட்டு இருக்காங்க சீனியர் சிட்டிசன்களுக்கு. இந்த பஞ்சாப் அண்ட் சிண்ட் பேங்க்கில் 222 நாட்களுக்கு எஃப்டி திட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாக்க சீனியர் சிட்டிசன்களுக்காகவே 8.50 அளவுக்கு இப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 5 பப்ளிக் செக்டார் பேங்க்குங்களையுமே சீனியர் சிட்டிசன் மற்றும் சூப்பர் சீனியர் சிட்டிசனுங்களுக்கு எஃப்டிக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கம்மியான நாட்களுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. நல்ல ஸ்கீமை பார்த்து போட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ பேங்க்கில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்து ஒருவேளை பேங்க் இல்லாமல் போனால் கூட இது கவர்மெண்ட் பேங்க் அப்படின்றதுனால உங்களுக்கு 5 லட்ச ரூபா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னாக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.